Unit 6, Exercise 6.2, 15th sum. In a shopping mall, there is a hall of cuboid shape with dimension 800 by 800 by 720 units. ஸோ ஒரு ஷாப்பிங் மால் ஆனது அந்த ஒரு ஹால் ஆனது கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. அதோடைய டைமென்ஷன் 800, லென்த்தும் 800, பிரெத்தும் 800, ஹைட்டுங்கிறது 720 யூனிட்ஸ். Which needs to be added the facility of an escalator in the path as shown by the dotted line in the figure. ஸோ இங்கே dotted lines கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதன் பிரகாரம் தான் எஸ்கலேட்டர். ஸோ இது வழி தான் எஸ்கலேட்டர் ஒன்று அமைக்க போகிறாங்க. அதுக்கு ஃபைண்ட் த மினிமம் டோட்டல் லென்த் ஆஃப் த எஸ்கலேட்டர்னு கேட்டிருக்காங்க. த மினிமம் டோட்டல் லென்த், அதாவது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் லென்த் எஸ்கலேட்டர். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 1, இது ஃபஸ்ட் வாலை ஒட்டி வரும் 1, அண்ட் தென் செகண்ட் வாலை ஒட்டி வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துல 2, அண்ட் தென் தேர்ட் வாலை ஒட்டின மாதிரி வருது. ஓகே, தேர்ட், அண்ட் தென் ஃபோர்த் வாலை ஒட்டின மாதிரி வரும். ஓகே, இதோடைய இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஓகே, அதோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு 2 பாயிண்ட் இருக்குன்னா, இது ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இது பின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இதோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்படி சுற்றி வந்தாலும் இட் வில் டேக் மோர் லென்த் தென் திஸ். இந்த ஏபி ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனை விட இது கொஞ்சமாவது அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 வால்ஸ் இருக்குது, சைட் வால்ஸ் 4 வால்ஸ் இருக்குது. அந்த 4 வால்ஸையும் அப்படியே பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, அன்ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லென்த்து 800, பிரெத்தும் 800. ஸோ எல்லாம் ஒவ்வொரு வாலுடைய லென்த்தும் எப்படி இருக்கும், இந்த சைடில் எல்லாமே 800 800 800. அண்ட் த ஹைட் ஆஃப் த மால் இஸ் 720 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இதுலேயே த மினிமம் டோட்டல் லென்த் ஆஃப் த எஸ்கலேட்டர்னு கேட்குறாங்க இல்லையா. அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா நிச்சயமாக அதுதான் மினிமம் டோட்டல் லென்த் ஆஃப் த எஸ்கலேட்டர். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஓகே, இதோடைய ஃபுல் லென்த்தும் நம்ம அப்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் இந்த ஹைட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரையாங்கிளில் 2 சைட்ஸ் தெரியும். இந்த சைடு ஹைப்போட்டெனியஸ் சைட் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன், த ஹைட்ஸ் அட் விச் த எஸ்கலேட்டர் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வால் ஆனது இங்கே டேர்ன் ஆகுது இல்லையா, இங்கேருந்து இதோடைய ஹைட் கேட்குறாங்க. அதே போல் செகண்ட் வாலை ஒட்டின மாதிரி வருது இல்லையா, இங்கே இந்த டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல நடக்குது இதோடைய ஹைட்டு. அதே போல் மறுபடியும் தேர்ட் வாலாண்ட டேர்ன் ஆகி இந்த ஹைட்டு. ஸோ அப்போ 3 ஹைட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் சப்டிவிஷன், ஸ்லோப்ஸ் ஆஃப் த எஸ்கலேட்டர் அட் த டேர்னிங் பாயிண்ட்ஸ்னு கேட்குறாங்க. ஸ்லோப்ஸ் ஆஃப் த எஸ்கலேட் டேர்னிங் பாயிண்ட்லலாம் என்ன அதோடைய ஸ்லோப். ஸோ நம்ம ஒரே லைனில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல இதெல்லாம் டேர்னிங் பாயிண்ட்டு தான். ஓகே, ஸோ ஸ்லோப்புங்கிறது எம். ஸோ அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நவ் லெட்ஸ் see the solution. ஸோ ஒரு ஷாப்பிங் மால் கொடுத்துட்டாங்க. லென்த்துங்கிறது என்னது 800 யூனிட்ஸ், பிரெத்தும் என்னதா 800 யூனிட்ஸ், அண்ட் ஹைட்டுங்கிறது 720 யூனிட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்மளை கேட்டிருக்கிறது மினிமம் டோட்டல் லென்த்து கேட்டிருக்காங்க. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு சொன்னேன், யூஸிங் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது பாருங்கள், இங்கே நம்ம ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஏஎஸ்பிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஃப்ரம் த டயக்ராம் ஸோ லென்த்து பிரெத்து எல்லாமே 800 800 800 800 800. அப்போ இதோடைய டோட்டல் லென்த் ஏஎஸ்ஸோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3200. 8 4s are 32, 2 0 சேர்த்துக்கோங்க, 3200. இதோடைய ஹைட்டு, அந்த மாலுடைய ஹைட் அங்கே கொடுத்துட்டாங்க 720 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது 720. இப்போ ஹைப்போட்டெனியஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இதுக்கு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். AB which is equal to
AB which is equal to root of, so இங்க AS உடைய distance என்ன 3200, okay, and then BS உடைய distance 720, okay. So AB is equal to AS square plus BS square by Pythagoras theorem, by Pythagoras theorem, by Pythagoras theorem. So which is equal to root of AS அப்படிங்கிறது 3200, so அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், 3200 the whole square plus BS ஆனது height 720, அப்போ 720 the whole square which is equal to root of, இங்க 32 ஸ்கொயர் பண்ணிடலாம் first, 32 into 32, so 2 2s are 4, 2 3s are 6, 3 2s are 6, 3 3s are 9, 4 12 10, 1 0 2 4, இங்க 0 0 ரெண்டு 0 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 2 3 4, okay, 4 zeros வந்துரும். அதே போல 720 ஸ்கொயர்னு இருக்கு, 72 into 72 பண்ணிடலாம், 2 2s are 4, 2 7s are 14, அதே போல இங்க 7 2s are 14, 7 7s are 49, 49 plus 1 is 50, and இது 4 8 1 5 5184 என்றது வருது, 5184, இங்க 0 மட்டும் இருக்கு, 0 ஸ்கொயர் ரெண்டு 0 சேர்த்துக்கலாம், ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ 1 0 2 4 1 2 3 4 zeros, ஸோ இங்கே 0 0 4 8 1 5 இதை ஆட் பண்ணிடலாம், 0 0 4 8 5 7 0 1, okay. So we have root of 10758 400. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டோடைய வேல்யூவை நம்ம ஆப்டைன் பண்ணணும். One zero seven 58,400. ஓகே, கம்மா போட்டுக்கிட்டே வரலாம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பேராக நம்ம லீவ் 2 digits அண்ட் பிளேஸ் கம்மா. இங்கே 10ன்னு இருக்குது, 10க்குள்ளே எது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்? 3 3s are 9, ஸோ 10 minus 9 is 1. ஸோ இங்கே 2 digits at a time கீழே கொண்டு வருவோம். சாதாரண டிவிஷனை ஒரு டிஜிட் தான் கொண்டு வருவோம். இது லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுனா இப்படி தான் கொண்டு வருவோம். ஓகே, இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6. இப்போ இங்கே ஒரு நம்பர் நீங்கள் சேர்க்கணும். ஓகே, 6க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் சேர்க்கணும். ஸோ தட் இட் ஷுட் பி லெஸ் தென் 175. 1ன்னு போட்டிங்கன்னா 61 1s are 16 ஆகும். வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு 175. இப்போ 62 2s are அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 2 6 are 12, 124. இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் இதுவும் ரொம்ப ஸ்மால், 124ங்கிறதும் ரொம்ப ஸ்மால் 175ஓட கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு நினச்சிங்கன்னா 63 into 3 உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இதை விட அதிகமாக போகும்னு. ஓகே, 3 3s are 9, 3 6 are 18, 189. அப்போ எதை சூஸ் பண்ணிக்கலாம்? 62 2 இங்கே 2 which is 124. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1, இது ஒரு 5, ஸோ 1 minus 1 இந்த இடத்துல 0 ஆகிடும். ஸோ அடுத்தது 2 digits at a time கீழே கொண்டு வாங்க, 84. இப்போ இந்த இடத்துல 32ங்கிற நம்பர் இருக்குது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ கோஷன்ட்டில் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இட் பிகம்ஸ் 64. 64. Now we have to choose a number here. ஓகே, இங்கே என்ன நம்பர் சூஸ் பண்ணுறோமோ, ஓகே, ஸோ அதே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது இட் ஷுட் பி லெஸ் தென் திஸ் நம்பர் 5184. ஓகே, இப்போ 600னே வச்சுக்கோங்களேன். இங்கே 600 அப்படின்னா 5000, 600 5000 எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். 6 5s are 30, 6 6s are 36, 6 7s are 42, 6 8s are 48. ஸோ 8 அப்படின்ற நம்பரை சூஸ் பண்ணல. ஓகே, அதிகமாக போச்சுன்னா 7 சூஸ் பண்ணிக்கலாம். 8 8s are 64, 8 4s are 32, 32 plus 6 is 38, 8 6 are 48, 49 50 எக்ஸாக்டாக போகுது. ஓகே, 8 இங்கேயும்
8. So 5184 ரிமைண்டர் வந்து என்ன வரும் 0ங்கிறது வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 2 zeros இருக்குது, அதுக்கு பதில் மேலே ஒரு 0 நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது 3280, which is equal to 3280. இது AB உடைய லென்த், இது AB. ஓகே, ஸோ இது வந்து எப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் ஆகும் அப்படின்னா only when it is a straight line. So for first subdivision we have got the minimum total length of the escalator. Therefore the minimum total length of the escalator is the minimum total length of the escalator. Length of the escalator later is 3280 units. Okay, next நம்ம second subdivision என்ன find out பண்றதுன்னு பார்க்கலாம். The second subdivision பாருங்க, the heights at which the escalator changes its direction. Okay, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதிலிருந்து ஹைட்ஸ் ஈஸியாக நம்மளால் ஆப்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே 2 பாயிண்ட்ஸ் நமக்கு நல்லா தெரியுது. பிகாஸ் இந்த இடம், ஸோ இது வந்து லைக் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஆரிஜின், அப்போ இதோடைய கோஆர்டினேட் 0 0. இங்கே இதோடைய கோஆர்டினேட் 3200 720. இது எப்படி கிடச்சிது அப்படின்னா, இப்போது 8 1s are 8, 8 2s are 6, 8 4s are 32. ஓகே, அப்போ 3200, இதோடைய ஹைட் 720. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். therefore ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 2 points. அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு ஃப்ரேம் ஆகிடும். அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் தான் என்னது PQR, இதெல்லாம் தான் என்னது டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த எஸ்கலேட்டர். இப்போ இதோடைய ஹைட் நம்ம கேட்டிருக்காங்க, ஹைட் 1, ஹைட் 2, ஹைட் 3, டேர்னிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய ஹைட்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே பிளாட் பண்ணும் போது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸுங்கிறது 800, ஆனால் இதோடைய ஹைட் நமக்கு தெரியாது H1. அதே போல் இங்கே Q, இங்கேயும் டேர்னிங் பாயிண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபுல் லென்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1600, 800 + 800 1600. இதோடைய ஹைட்டும் தெரியாது, அதனால் H2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே ஆறுன்றதும் என்னது டேர்னிங் பாயிண்ட், 800 × 3 which is 2400. இதோடைய ஹைட்டும் தெரியாது, H3ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் எல்லாம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தானே லை ஆகிருக்கு இந்த 3 பாயிண்ட்டும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா H1 H2 H3 ஆப்டைன் பண்ணிடலாம். ஓகே, now let us see the second subdivision. So equation of the straight line, equation of the straight line passing through 2 points, equation of the straight line passing through 2 points, passing through 2 points A 0 0 and Bங்கிறது என்னன்னு பார்த்தோம் நாம 3200, 720. So this is x1 y1 and this is x2 y2. So formula என்ன இதுக்கு, passing through 2 pointsக்கு y minus y1 divided by y2 minus y1, which is equal to x minus x1 divided by x2 minus x1. So x1 y1க்கு 0 0, x2க்கு 3200, y2க்கு 720. So இது y minus 0, y2. So இங்கே y2 அப்படிங்கிறது 720ன்னு இருக்கு. So 720 minus 0, which is 720, which is equal to x minus x1, x minus x1 is 0, divided by x2 minus x1, 3200 minus 0, which is 3200. So we get y divided by 720,
which is equal to 8 divided by, x divided by 3200. இங்கே 0 0 cancel ஆகிடுது. அப்போ y is equal to 72x divided by 320. ஸோ இதையும் இங்கே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். both goes in first 4 tablesல cancel பண்ணி பார்க்கலாம். 4 1s are 4, remainder 3, 4 8s are 32. இது எத்தனை டைம்ஸ் போகுது? 4 7s are 4 8s are 32. okay, and next 2 tablesல போகுதான்றதை பார்க்கலாம். 2 9s are 18, இது 40. okay, வேறு எதுலையாவது போகுதா? இல்லை. okay, therefore y is equal to 9x divided by 40. okay, so equation of the straight line மட்டும்தான் இப்போ நம்ம obtain பண்ணியிருக்கோம். செகண்ட் சப்டிவிஷனில் மெயின் ஆன்சர் என்ன? height 1, height 2, height 3 இதோடைய வேல்யூஸை தான் நம்ம obtain பண்ணணும். ஓகே, ஸோ இட் passes through PQR. ஓகே, ஸோ அதோடைய கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பார்த்தோம். 800, இப்போ நீங்களே சொல்லலாம், மேத்தமெட்டிக்கலாக இப்போ போட போகிறோம். பட் இந்த height 1, height 2, height 3னா நீங்களே ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்கள். இதோடைய ஹைட்டுங்கிறது 720. இதை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா 720 டிவைடட் பை 4 பண்ணுங்கள். 720 டிவைடட் பை 4 என்ன கிடைக்குது? 4 1s are 4, ரிமைண்டர் 3 இருக்குது. 4 8s are 32, 80. அதாவது இந்த இடம் இந்த ஹைட்டுங்கிறது 180, இன்னொரு 180 ஆட் பண்ணோம் அப்படின்னா 360 இதோடைய ஹைட்டு. 360லேருந்து இன்னொரு 180 ஆட் பண்ணோம் அப்படின்னா 540. 540லேருந்து ஒரு 180 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னது? 720. ஸோ இங்கே ஹைட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அப்படியே டேரெக்டாக எழுதிடலாமே மிஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பட் மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே, ஓகே, இங்கே PQR இந்த 3 பாயிண்ட்டுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக தான் பாஸ் ஆகுது. at P 800, H1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, at P 800, H1, அதாவது இது x, இது y இருக்கிற இடத்துல ஈக்குவேஷன் 1ல் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 implies y is equal to 9x, அதாவது xங்கிறது 800 divided by 40. அண்ட் இங்கே y இருக்கிற இடத்துல நம்ம h1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். h1 which is equal to, so இங்கே 0 0 gets cancelled, 4 2s are 8, 20. okay, so h1 is equal to 9 into 20 which is 180. so height 1 ஆனது 180 units. next at Q, so அந்த Q பாயிண்டில் நம்ம என்ன பார்த்தோம்? 1600, H2. ஓகே, ஈக்குவேஷன் 1ல் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் ஒய் இருக்கிற இடத்துலையும். y is equal to 9/40 xங்கிறத பார்த்தோம். yங்கிறது H2 which is equal to 9x. இங்கே xங்கிறது 1600, ஓகே, divided by 40. ஸோ கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். எஸ், 4 4s are 16, இங்கே ஒரு 0 இருக்குது. 9 into 40 which is 9 into 40, 360. next at R, Rங்கிறது அதோடைய கோஆர்டினேட்ஸ் 2400, H3. ஸோ இது x, இது y. ஈக்குவேஷன் 1ல் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். y is equal to 9x divided by 40. yங்கிறது H3. 9x, xக்கு பதில் இங்கே 2400ன்னு இருக்குது, divided by 40. 0 0 gets cancelled. இது 4 6 are 24, இங்கே ஒரு 0 இருக்குது. So H3 which is equal to 9 into 60 which is 9 6 are 54, கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. okay children, so second subdivision உடைய ஆன்சரையும் நம்ம obtain பண்ணிட்டோம். so second subdivision question என்ன? the heights at which the escalator changes its direction. therefore the heights at which the escalator changes its directions are, therefore the heights at which the escalator
escalator changes its direction. Changes its directions. Or first பார்த்தது 180, ரெண்டாவது 360, third answer நமக்கு என்ன கிடைச்சது 540 and 540 units. Next last third subdivision find out பண்ண போறோம். So third subdivisionல என்ன கேட்டிருந்தாங்க? Okay, the slopes of the escalator at the turning points. So slopes கேட்டிருக்காங்க, the turning points எல்லாம் நம்ம ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் லைனில் பார்க்கும்போது அது டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஒரு ஸ்லோப் தான் இருக்க போகுது. ஓகே, த ஸ்லோப்ஸ் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட். ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? எம். எம் எப்படிலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எம்முக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம், எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி, அது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று தீட்டா தெரிஞ்சதுன்னா எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. ஸோ அது ஒரு விதம் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா m is equal to y2 minus y1 divided by x2 minus x1 யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ஃபார்முலா y is equal to mx plus c, அந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிறதுனால நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு ஆன்சர் வந்தது எப்படி வந்தது? y is equal to mx ஃபார்மில் தான் வந்தது. இங்கே c இருக்காது, பிகாஸ் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. அப்போது y is equal to mx plus c ஓட நம்ம கம்பேர் பண்ணும்போது m ஆனது 9/14 ஆன்சர் வருது. ஓகே, ஸோ இங்கே since the equation of the straight line is already நம்ம பார்த்துட்டோம் என்னது அது, y is equal to 9x divided by 40. இதை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா comparing with y is equal to mx plus c. ஓகே, பாருங்க mக்கு நேராக ஈக்குவேட் பண்ணுங்க. when you equate these two we get m is equal to 9/40, which implies that m is equal to 9 divided by 40. Therefore the slopes of the turning point is the slope of the turning point of the escalator. Turning point of the escalator is 9/40. Okay, thank you children.